இப்போ இவனுங்க வருவானுங்க, இவனுங்க வந்துட்டு என் கமெண்ட் பாக்ஸ்லலாம் வந்துட்டு யாராவது இதை பற்றிலாம் பேசுகிறவங்க கிட்டலாம் வந்துட்டு இந்த யூடியூப்பில் அதில் எல்லாம் வீடியோ போட்டாங்கன்னா ஒன்றாங்க கீழே வந்துட்டு என்ன பண்ணுவானுங்க, ஏய் புண்டை, ஏய் ஒத்த செத்துடுறா நீ, ஒத்த தேடியா பையா, ஒத்த இவனே, ஒத்த அவனே. இந்த மாதிரி டைலாக்ஸ் எல்லாம் வந்து யூடியூபே வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்கன்றது இந்த வேஸ்ட்டுங்களுக்கு தெரியாது. இவர் தாங்க டிடிஎஃப் வாசன்பா, இப்படி ஒரு கிரிஞ்சாகி போயிட்டானுங்க இந்த பையன். அப்படியே டைலாக் பார்த்தீங்களா, நீதி தேவதைக்கு நன்றியாம். ஐயோப்பா, ஏடா உன் வாய்க்கும் இந்த வார்த்தைக்கும் எங்கன்னா சூட் ஆக மாடா. நீதி தேவதைக்கு நன்றி, ஐயோ கடவுளே. அவர் வந்து 23 வயசு தான் ஆகுதான், அதாவது தனி மனுஷனா தனி ஒருவனா அவர் வந்து சாதிச்சிட்டாராம். அது அவருடைய வளர்ச்சி பிடிக்காமல் அவரை வந்து மார்க் பண்ணுறாங்களாம், அவரை வந்து பிளாக் பண்ணுறாங்களாம். இப்படி கதைங்களை ஓட்டின்னு இப்படி இது பண்ணின்னு ஐயோ. உடனே அப்படியே வந்து இவர் வந்து ஃபோனை காதில் பிடிச்சி பேசின்னு போகிற, இல்லை லவுட் ஸ்பீக்கரில் போட்டு கையில் பிடிச்சி பேசின்னு போகிற. அதை வந்து எம்இடி பார்த்தா ஆர்டிஓ பார்த்தா அவங்க வந்து எப்படியும் பிடிப்பாங்க. அதுவும் நீ வந்து செலிப்ரிட்டி ஸ்டேட்டஸில் உன்னை பிடிக்காம விடுவாங்களா? பிடிச்சாங்க, செய்தாங்க. சரி, இவ்வளோ கூட்டம் எங்கேருந்து வந்தது? இந்த கூட்டத்தை இந்த மீடியாவெல்லாம் யாராங்க கூப்பிட்டது? போலீஸாக கூப்பிட்டாங்க. நீ தானே கூப்பிட்ட உனக்கு பப்ளிசிட்டிக்காக. அதாவது அந்த ஒரு படம் மஞ்சள் வீரனோ ஏதோ குஞ்சல் வீரனோ ஒரு பயங்கர ஒரு ஆஸ்கர் நாமினேட்டட் டைரக்டர் ஒருத்தரை வச்சுன்னு, அவர் ஒருத்தனானலாம் சொல்லக்கூடாது, அவர் வந்து பயங்கரமான ஆள். அவர் மாதிரி டைரக்டரு அவரை வச்சுன்னு ஒரு டம்மி பீஸு மேட்ரு ஒன்று ஓட்டினான். சரி பார்த்தோம், என்னடா. அதுக்கப்புறம் காஞ்சிபுரத்தில் வந்து அப்படியே பைக்கை தூக்கி இவர் வந்து பைக்கு ஸ்லிப் ஆகிடுச்சான், இவருக்கு மயக்கம் வந்துடுச்சான், இவருக்கு வந்து சுகர் லோ ஆகிடுச்சான், சுகர் ஹை ஆகிடுச்சு, அது இது இப்படி பேய் கதைங்க பலதான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரியுமே அந்த கதை. சிம்பத்திக்காக கையில் வந்து ஒரு கட்டு போட்டுன்னு கை ஒஞ்சி போச்சு, இதுவாகி போச்சு, அப்படி இப்படின்ட்டு ஆக்ஷன் பண்ணின்னு அவரை கை வீசி நந்து போனார் ஆஸ்பத்திரியில் நைட் டைமில், யாரும் பார்க்கலன்றது. அதை வேறு ஒருத்தன் வீடியோ எடுத்து ஆப்போசிட்டாக வர. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்லாம் பார்த்தீங்கன்னா வண்டியில் ஏறுறதெல்லாம் சவுக்கு சாங்கர்லாம் எங்கே வேஸ்ட்டு, சீமானெலாம் வேஸ்ட்டு. இவர் வந்து அப்படியே என்ன மீசெல்லாம் முறுகினா அப்படியே ஏய் நான் என்ன யாரையாவது கொண்டனா, நான் என்ன அப்படி பண்ணேனா, நான் என்ன இப்படி பண்ணேனா அப்படின்ட்டு பார்க்கும்போது ஒரே காமெடி பீஸாக போயிட்டாங்க இந்த பையன். இவனை வந்து நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும் முன்னாடி, அதனால தான் வந்து நிறைய பேர் வந்து இப்போ இவனை மார்க் பண்ணுறாங்க. ஏன்னா வந்து இப்போ இவனுடைய ஆக்டிவிட்டீஸ்லாம் இந்த மாதிரி ஆகிப்போச்சு இல்லை, அதனால தான் இந்த வாய்ஸ் கிளிப்பிங் வைக்கிறேன், இதை மட்டும் கேட்டு பாருங்க. ஐயோப்பா, என்ன டைலாக், என்ன பேச்சு. ஸ்பீக்கர்ல தான் வச்சு பேசுறேன். ஆனா எனக்கு யாரோட உயிருக்கு நான் பங்கு வகிச்சேன். போர்ச்சல் கார் எடுத்துட்டு 2 பேரை ஜங்கட் ரைட்ல கொண்டவங்களுக்கு பெயில். எனக்கு நான் நீதித்துறை தான் நம்பியிருக்கேன். இப்ப நீதிபதியை தான் பார்க்க போறேன். எனக்கான நீதி எனக்கு கிடைக்கணும். அப்ப எதுக்கு வளரணும்? ஒரு சின்ன 23 வயசு பையன் எந்த ஒரு பேக்ரவுண்ட் இல்லாம வளர்ந்தா இப்படிதான் செய்வீங்களா? எனக்கு ஒரே ஒரு கேள்வி, சட்டம்ங்கிறது எல்லா மக்களுக்கும் பொதுவானதானே? வாங்க இந்த ரோட்ல நான் நிக்கிறேன், எத்தனை பேர் ஹெல்மெட் போடாம வராங்கன்னு பாருங்க, எத்தனை பேர் ட்ரங்க் அண்ட் ரைட்ல வராங்கன்னு பாருங்க. ட்ரங்க் அண்ட் ரைட் பண்ணிட்டு வந்த எல்லாருக்குமே ட்ரங்க் அண்ட் ரைட் பண்ணிட்டு வந்த கேஸ் தான். ஆனா போன் காதுல வச்சு பேசிட்டு நான் நீதித்துறை தான் நம்பியிருக்கேன். இப்ப நீதிபதியை தான் பார்க்க போறேன். எனக்கான நீதி எனக்கு கிடைக்கணும். எக்ஸ்பிரஷன்லாம் பாருங்களேன். அப்படியே வந்து இவர் வந்து பெரிய ஏதோ நக்சலைட் மாதிரியும், பெரிய ஏதோ நாட்டுக்காக போராடின மாதிரியும், ஏதோ தீவிரவாதி மாதிரியும். ஐயோ கடவுளே எப்பா, ஐயோ அவருடைய எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்களா? அதாவது வந்து அப்படியே போலீஸ் வந்து அராஜகம் பண்ணிட்டாங்களாம் இவரை. இவன் வந்து உள்ளே போகாமல் அங்கே குதிச்சிக்கின்னு இது பண்ணிக்கின்னு போலீஸ் அடிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு டெரர் இது பண்ணின்னு இருக்கான். இது வந்து இதெல்லாம் ஜட்ஜுக்கு தெரியாது. இந்த சீன்லாம் வந்து ஜட்ஜு பார்த்துருந்தாருன்னா இவனுக்கு பெயிலே கொடுத்துருக்க மாட்டார். இவன் இவ்வளோ ஷோ காட்டுறானா அப்படின்ட்டு வச்சு செய்திருப்பார் ஜட்ஜு. இங்கே காஞ்சிபுரத்தில் வச்சு செய்தாங்க பார்த்தீங்களா, இவரை 30 நாள் ரிமாண்ட் அடிச்சாங்க பாருங்கள். அந்த மாதிரி 14 நாள் ரிமாண்டு. அதுக்கப்புறம் அதை அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகி கட்சியில் இவர் வெளியே வந்துச்சு. ஆனால் இந்த தடவை வந்து அப்படியே வந்து பப்ளிசிட்டி ஸ்டண்ட்டு, இது ஆன்லைன் ஃப்ராடு ஸ்கேமு இதெல்லாம் பண்ணிவிட்டு இவன் பேர் வந்து யூடியூபரான், இவர் வந்து ரேசரான், இவர் வந்து பைக்கர் கிடையாதான், இவர் வந்து ரேசரான். எத்தனை ரேஸு டேய், 23 வயசு செபாஸ்டியன் வேட்டல் மாதிரி ஆளுங்கள்லாம் இருக்கிற இந்த உலகத்தில் வந்து நீ வந்து உன்னை ரேசர்னு சொன்னீங்கன்னா காரி துப்புவாங்க உன்னை யாராவது. இப்படி ஒரு மனுஷனாடா நீ. ஏன்டா உனக்கு இந்த வேலை? உன்னை நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது முதல்ல, ஆனால் உன்னுடைய ஆக்டிவிட்டீஸ், உன்னுடைய வாய் கோளாறு இதெல்லாம் இருக்கிறதுனால வந்து இப்போ வந்து நீ டம்மி பீஸ் ஆகிட்ட அப்படின்றது தான் என்னுடைய ஒப்பீனியன். மீடியாவுக்கு யார் சொன்னது? அதுதான் என்னுடைய கேள்வி. இதை வந்து யாரும் கேட்க மாட்டேன்றாங்க. மீடியா வந்து போலீஸ் வந்து 100% நான் வந்து ஷூரிட்டி தரேன், போலீஸ் வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க. இல்லை இவருக்கு யாராவது உள்ளுக்குள்ளே யாராவது ஒரு ஃப்ரெண்டு இருக்கிறாரான்னு தெரியல. போலீஸில் சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கலாம் இவருக்கு. ஏன்னா சில பிளாக் ஷீப்ஸ் எல்லாம் எல்லா இடத்துலையும் இருக்கும்ல.
சரி அதை விட்ருவோம். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்தான், ஒரு ஜிபிஎஸ்ஸை வச்சு படம் ஓட்டியிருந்தான். ஜிபிஎஸ் வந்து அது ஆன்லைனில் 2000 ரூபாய்க்கு விற்கிற ஜிபிஎஸ். அதில் வந்து டிடிஎஃப் அப்படின்ற அந்த ஒரு பிராண்ட் நேமை போட்டு மேலே வந்து ஒரு அந்த கவர்லாம் அப்படியே கொஞ்சம் மாற்றிட்டு அந்த மேனுஃபேக்சரர்கிட்டே அதை வந்து அப்படியே வாங்கிட்டு என்ன பண்ணால், இதை வந்து 5000 ரூபாவோ 3000 ரூபாவோ 7000 ரூபாவோ இப்படி விற்றுங்கந்தான். இப்படி ஒரு ஸ்கேம் பண்ணி நல்ல ஒரு அடி அடிச்சிருக்கான். இப்போ இந்த இது வந்து இந்த ஈவெண்ட், இந்த ஃபோன் பேசின விஷயம், இந்த கோர்ட்டுக்கு கூட்டின்னு போன விஷயம் வந்து அப்படியே வந்து இவனுக்கு வந்து ஒரு ஃப்ரீ ஆடாக போச்சு. எவ்வளோ ஆர்டிஸ்ட் பாருங்கள், நம்ம பார்க்கும்போது இப்படி ஒரு ஆடு செய்யணுன்னா எவ்வளோ செலவாகும். அதில் வேறு இந்த ஒரு டைலாக் ஒன்று போட்டு கலர் சொக்கா கூலிங் கிளாஸு அப்படின்ட்டு கிண்டல் பண்ணிக்கிறாங்க, ரிப்பீட்டு அப்படின்னு. இதில் வேறு பார்த்திங்கன்னா இவருடைய ஆர்மி இருக்குல்ல, இந்த சின்ன சின்ன பசங்க இருக்கானுங்க, இவருக்கு வந்து அப்படியே நான் வந்து டிடிஎஃப் வெறியன், நான் வந்து அப்படி, நான் வந்து இப்படி, அவருக்குன்னா அவருக்கு காசு இருக்குதுன்னு நான் உனக்கு பொருட்லையா அதுவா இதுவானுவானுங்க. ஏன்னா இதுங்க தான் இந்த மாதிரி ஆர்மி இருந்துங்களே. ஏடா ஆர்மின்றதுக்கு ஒரு மதிப்பு இல்லையா, நீ எல்லாம் ஆர்மியா? அதில் வேறு இப்போ வேறு ஒரு விஷயம் ஓடினுக்குது. இந்த ஃபோட்டோ வச்சுருக்கேன் பாருங்கள், இது வந்து ஒரு 3 வருஷம் முன்னாடி உதயநிதி ஸ்டாலினும் இந்த இர்ஃபான் பையனும் எடுத்தது. இது வந்து உதயநிதி ஸ்டாலினை அரெஸ்ட் பண்ண முடியுமா, அவர் வந்து டிராஃபிக் வயலேஷன் பண்ணிட்டாராம். ஏன்டா கேமரா எங்கேயோ செட் பண்ணியிருக்கு, வண்டியில் கேமரா செட் பண்ணக்கூடாதுன்ட்டு இந்தியாவில் வந்து ரூல் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வண்டியில் வந்து நீ உட்காந்து டிரைவிங் பண்ணும்போது நீ பேசக்கூடாதுன்னு ரூல் கிடையாது, இல்லை பக்கத்தில் இருக்கிறவர்கிட்ட ஹேண்ட் ஷேக் பண்ணக்கூடாதுன்னு ரூல் கிடையாது. அதுவும் அந்த வண்டி நிற்கிது ஒரு பார்க்கிங்கில். இர்ஃபான் பையன் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரியும் இர்ஃபானை வந்து அப்போ இது நீங்கள் அரெஸ்ட் பண்ணுவீங்களா, இதில் வந்து உங்களால் ஆக்ஷன் எடுக்க முடியுமா, என்னங்க பண்ணுறாரு அவர்? அழகாக சீட் பெல்ட் போட்டு உட்காந்துருக்காரு, கேமராவை செட் பண்ணியிருக்காங்க காருக்குள்ளே. கேமரா வேணா அவர் லூப்பில் பிடிச்சி நான் நடக்கிறாரு அவர். ஐயோ உடனே உதயநிதி ஸ்டாலின் மேலே பழி. ஏடா அவனை பார்த்து ஏன்டா வயிறறிறீங்க? அதனால மினிஸ்டர் ஆனான்னா அவனுக்கு டேலண்ட் இருக்குது, அவங்க அப்பா இருக்கிறாரு, அவங்க தாத்தா இருந்தார், அந்த கட்சி இருக்குது, பல விஷயங்கள் இருக்குது. இதை பார்த்து ஏன் அவங்களுக்கு வயிற்றுச்சல்? உடனே வந்து இன்னும் நாங்கள் சாதாரணலாம் வந்து வளரக்கூடாதா, நாங்கள்லாம் வந்து பெரிய ஆள் ஆகக்கூடாதா? நீ பெரிய ஆள் ஆகு, நல்ல விதத்தில் பெரிய ஆள் ஆகு. டிடிஎஃப் வாசன் அப்படின்ற ஆளை வந்து ரொம்ப பிடிச்சிருந்த ஆளுங்க தான் இப்போ வந்து அவரை மார்க் பண்ணுறாங்க. ஏன்னா அவனுடைய ஆக்டிவிட்டீஸ்லாம் சரியில்லை, இவன் ஒரு உலகமாக ஃப்ராடுப்பா அப்படின்றது புரிஞ்சுக்கிறாங்க. அதே மாதிரி இர்ஃபான் இப்போ அந்த ஒரு இது போட்டான், அந்த ஜெண்டர் ரிவ்யூலு. என்ன உடனே உதயநிதி ஸ்டாலின் வந்து இல்லை பாவம்ப்பா என் பையன், அவன் என் ஃப்ரெண்டு. இந்த சீன்லேயே வந்து அந்த டைலாக் தான் வரும். இந்த ஓகேன்ற படத்தில் வந்து எங்கன்னா டிராஃபிக்கில் மாட்டின்னு நீங்கள் பண்ணுவீங்களே, அந்த மாதிரி வந்து நானும் பண்ணவா அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இந்த சீனு. அதுக்கு வந்து உதயநிதி வந்து சும்மா சிரிச்சிட்டு அந்த வீடியோவில் வந்து அப்படியே விட்டுருப்பாரு. அதை வந்து இப்போ போட்டு மார்க் பண்ணின்னு இருக்காருங்க. ஏடா உதயநிதி இப்போ இர்ஃபானை காப்பாற்றணும்னு நினச்சிருந்தா காப்பாற்றிருக்கலாம். ஆனால் வந்து உதயநிதி அப்படி பண்ணல. அவங்களுக்கு எதுக்குடா இந்த மாதிரி தேவையில்லாத வேலைங்கள்லாம்? அவங்களுக்கு பார்க்கறதுக்கு வேலைங்க எவ்வளோ இருக்குது. ஆட்சி வந்து நல்லா இல்லை, ஆட்சி நல்லா இல்லை. ஒரு தடவை சீமானு கொடு, ஒரு தடவை விஜய் கொடு. இதுனா மாங்காவா இது? ஒரு பீஸ் அவனுக்கு கொடுப்பா, ஒரு தடவை பீஸ் இவனுக்கு கொடுப்பா அப்படின்றதுக்கு அவன்கிட்டலாம் கொடுத்தா தான் தெரியும் இன்னும் எப்படி இருக்குன்றது. இதை வந்து ஒத்துக்க மாட்டானுங்க. இது வந்து உடனே அது வந்து டிஎம்கே தலையில் போட்டு இந்த மாதிரி ஆளை வந்து எல்லாம் சட்டம் எல்லாருக்கும் ஒன்றும் இல்லையா, இதுவான்ட்டு இவரை வந்து உதயநிதி ஸ்டாலினை இது உள்ளே இழுத்து விட்டுனு. ஏன்னா அந்த ஆள் நான் வேலை இல்லாமல் இருக்கிறான். ஏன்டா உங்களை மாதிரி சொன்னால் அசிங்கமாக போயிடுங்க. ஆனால் என்னை அரெஸ்ட் பண்ண போது இந்த ஆளுங்க எங்கேருந்து வந்தாங்க, அதுதாங்க என் கேள்வி. அரெஸ்ட் பண்ண போது இந்த மீடியாக்காரங்க எங்கேருந்து வந்தாங்க? மீடியா வர்றதுக்கான ஒரே காரணம் இவன் தான், இவனுடைய ஃப்ரெண்ட்ஸு தான். இவனுடைய அந்த ஒரு அடிமை ஃப்ரெண்டு ஒருத்தங்கிறான் பார்த்தீங்களா, எல்லாருக்கும் புரியும் நினைக்கிறேன் நான் யாரை சொல்கிறேன்ட்டு. அவன் வந்து உடனே ஃபோன் அடிச்சு எல்லாரையும் ரெடி பண்ணி, ஒருவேளை இதை பிளான் பண்ணி கூட செய்திருப்பானுங்க. ஏன்னா இது வந்து இந்த அஃபென்ஸுக்கு வந்து அவ்வளோ இது கிடையாது, இதுக்கு பெயில் கிடச்சிரும்னு தெரியும். இது பிளான் பண்ணி கூட செய்திருப்பானுங்க. வெறுப்பேற்றத்துக்காகவே அங்கே வந்து போலீஸ்கார் நிற்கும் போதே வந்து அவர் முன்னாடியே ஃபோன் பேசிங்கன்னா அப்படி போகிறது, 2 தடவை ரவுண்ட் வச்சுருப்பான். என்ன நடந்ததுன்னு நம்மளுக்கு தெரியாதுல்ல, இது உள்ளே போய் பார்த்தா தானே தெரியும். ஐயோ இப்படி ஒரு அசிங்கமான ஒரு ஆள். இவனை வந்து ரொம்ப பேருக்கு பிடிக்கும் முன்னாடி, அப்புறம் தான் தெரிஞ்சது இவன் உலகமாக ஃப்ராடுன்ட்டு. அதோடு தான் இவனை ஓரம் கட்டினாங்க. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு பொண்ணை வச்சு இவர் கொஞ்சம் கண்டென்ட்லாம் பண்ணியிருந்தார். அது இவருடைய கேர்ள் ஃப்ரெண்டாக, அது வந்து குக்கு வித்து கோமாளி கூப்பிட்டாங்க, நான் தான் அனுப்பிச்சி வச்சேன். அதே மாதிரி இது பிக் பாஸுக்கு கூப்பிட்டாங்க, நான் உடனே போக சொன்னேன், ஆனால் அவங்க போல் அது இதுன்ட்டு இப்படி படம் ஓட்டுறது தான் வேலை கண்டென்ட்டுக்காக. இப்போ இர்ஃபான் வந்து கண்டென்ட்டுக்காக ஒரு விஷயம் பண்ணான், ஜெண்டர் ரிவ்யூவில். இர்ஃபான் மேலே கேஸ் போடலையா? இர்ஃபான் வந்து அந்த வீடியோ ரிமூவ் பண்ணலையா? இவனாக இருந்தால் என்ன ஷோ காட்டிடுவான். ஏன்னா இவனுக்கு வந்து இவன் பண்ண தப்பை வந்து தப்புன்ட்டு ஒத்துக்கிறதுக்கான அந்த ஆட்டிடியூட் கிடையாது. இல்லை நான் பண்ணது தப்பு கிடையாது, நான் பண்ணது கரெக்ட் தான் அப்படின்ற மாதிரி ஒரு ஆட்டிடியூட். இவன் அந்த ஆட்டிடியூட் தான் இவன் லைஃப்பில் ஃபெயிலியருக்கான காரணம். இப்போ வருவானுங்க, வார்த்தா ஏதோ இவனுக்கு தான் அந்த வார்த்தை தெரிஞ்ச மாதிரியும், இவனுக்கு தான் அதெல்லாம் கண்டுபிடிச்ச மாதிரியும். டேய் போங்கடா போய் படிங்கடா, பொடி பசங்களா.